ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்தில் உள்ள பாலிட்டி லெசனான பன்முகத்தன்மை அறிவோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயாக விளங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான மனிதர்களாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், அல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவோட ஒரு இனத்தப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வாழ்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா திராவிட, நீக்ரோட்டிய மற்றும் ஆரிய, அல்பைன்கள், மங்கோலியர்கள் இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டத்துக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. கண்டம் என்ன கொடுக்குறாங்கன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளி, ஆறு, கடல், பள்ளத்தாக்கு இந்த மாதிரி பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் கால்நிலையில் கொண்டிருக்கனால இது பார்த்தீங்கன்னா கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வச்சுருக்கனால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பொழியும் பகுதி அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா மேகாலயாவில் உள்ள மௌசின்ட்ரன் பகுதியும், இந்தியாவிலே குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மரி சொல்கிறாங்க. இது வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. நான் பார்த்துக்கோங்க. அடுத்து குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்றது எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை தான் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும். ஒரு மனுஷன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்றது அவனோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன மதங்கள்லாம் பார்த்தோன்னா தலைத்தோங்கிச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் இந்த மாதிரி பல மதங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பார்த்தோன்னா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிசார் பன்முகத்தன்மை. என்ன சொல்லலாம்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தோன்னா 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 முக்கிய மொழிக்குள் மூலம் பிரிக்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன், திராவியன், ஆஸ்ட்ரோ ஆசியன், சீன திபேத்தின் அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான மொழிக்குள் மூலம் பிரித்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பு படி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா 43.63%, வங்காளம் பார்த்தீங்கன்னா 8.3%, தெலுங்கு மக்கள் பார்த்தீங்கன்னா 6.93%, மராத்தி பார்த்தீங்கன்னா 7.09%, தமிழ் பார்த்தீங்கன்னா 5.89% பார்த்தீங்கன்னா பேசப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆர்டர் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் உள்ள பேசப்பட்ட மொழிகள். என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்படுது. அப்போ இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் 22 மொழிகள் பார்த்தீங்கன்னா முக்கிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2004. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மொழிகள் பார்த்தீங்கன்னா செம்மொழியில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன மொழிகள்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் 2005லையும், தெலுங்கு மற்றும் கன்னடம் பார்த்தீங்கன்னா 2008லையும், மலையாளம் 2013லையும், ஒரிசா 2016லையும் பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் 60% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இசைகள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இசைகள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி, கர்நாடிக், தமிழ் செவ்வியல், நாட்டுப்புற இசை, லாவானி இசை, காஜல் இசை இந்த மாதிரியான இசைகள் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது செவ்வியல் நடனங்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் என்ன செவ்வியல் நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதக் அப்படின்றதும், அசாமில் பார்த்தீங்கன்னா சத்ரியா அப்படின்றதும், மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அப்படின்றதும், ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒடிசி அப்படின்றதும், அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் குச்சிப்புடி அப்படின்ற ஒரு நடனமும், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா யக்ஷாகனம் அப்படின்ற ஒரு நடனமும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமும், கேரளாவில் பார்த்தீங்கன்னா கதகளியும் பார்த்தீங்கன்னா முக்கியமான செவ்வியல் நடனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுப்புற நடனங்கள் தனியாக வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குரிய நடனங்களாகவும், கேரளாவுக்குரிய நடனங்களாக தெய்வம் மோகினி ஆட்டமும், பஞ்சாப்குரிய நடனமாக பாங்காராவும், குஜராத்துக்கான நடனமான பாங்காராவும், குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா
கார்பாவும் தாண்டியாவும். அடுத்து ராஜஸ்தானுடைய நடனம் பார்த்தீங்கன்னா கல்பேலியாவும் கூமரும். உத்தரப்பிரதேஷ்கான நடனம் பார்த்தீங்கன்னா ராஜலீலாவும். அடுத்து உத்தரகாண்டுக்கான நடனங்கள் பார்த்தீங்கன்னா சோலியாவும். அடுத்து அசாமுக்கான நடனங்கள் பார்த்தீங்கன்னா பிகு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ நம் நாட்டின் சின்னங்களாகிய தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவை நமது நாட்டையும் அதற்கு நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவங்க நினைவூட்டுது. ஸோ இது கேட்பாங்க, எது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டோட ஒற்றுமையை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் தேசிய கொடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற வேர்த்தை ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா நம்மளோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இனத்து மக்கள் காணப்படுவதால் என்ன சொல்லுவாங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் ஸ்மித். ஸோ விஎஸ் ஸ்மித் என்ன சொல்றாங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.